செய்திகள். வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக 3,43,00,000 ரூபாயும் 627 கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனியில் 1,22,00,000 ரூபாயில் அமைக்கப்பட்ட நவீன பஞ்சாமிர்தம் விற்பனை நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார். நேற்று நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று பேசினார். பீகாரில் அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் இன்று ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற உள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக வேளச்சேரி சென்னை கடற்கரை இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட உள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 27 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு பட்டதாரிகள் வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 1024 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளுக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 644 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 26ஆம் தேதி தமிழ்நாடு வருவதாக இருந்த நிலையில் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வங்கக்கடலில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,720 ரூபாயாகவும் 1 கிராம் 9,215 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 128 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 5 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் 3ஆம் சுற்று முடிந்துள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 4 விகிதங்களாக உள்ள GST வரி விதிப்பை 2 விகிதங்களாக குறைக்க டெல்லியில் மாநில அமைச்சரவைகளின் GST குழு கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. 13 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் முற்றிலும் செயல்பாட்டில் இல்லை என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. புனரமைப்பு பணி முடிந்து திருப்பதி தெப்பக்குளத்தில் நீராட மீண்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நேற்று நடைபெற்றது. மேலும் இம்மாநாட்டில் பேசிய தவேக தலைவர் விஜய் அவர்கள் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்று தெரிவித்துள்ளார். வருகின்ற 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தலில் தவேகவும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரேபிடோ நிறுவனம் முறையற்ற விளம்பரம் செய்ததாக 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விதித்துள்ளது. தமிழகத்தில் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்காக 3 மாத கால பயிற்சியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2833 காவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மேலும் ஆன்லைனில் இன்று முதல் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் வெளிமாநிலத்தை சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்களின் எண்ணிக்கை நிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 34 நாட்களில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்துள்ளதாகவும் 100 தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் மேற்கண்ட இந்த 14 அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணை ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வருகின்ற 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவர்களுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளது மத்திய அரசு. இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விற்பனை தொடரும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. கூகுள் நிறுவனத்திற்கு ஆஸ்திரேலியா நீதிமன்றம் 313 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. தமிழகத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய 1137 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது. 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்காக 97 தேஜஸ் மார்க் 1A ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு இறுதி ஒப்புதல் வழங்கியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்காகவே இந்தியா மீது கூடுதல் வரியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதாவை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் தாக்கல் செய்தார். அதில் தீவிர குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் மசோதாவை மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் தாக்கல் செய்தார். மதுரவாயில் சென்னை வெளிவட்ட சாலை வரை 6 வழி உயர்மட்ட மேம்பால சாலைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 202 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 8308 கோடியில் 6 வழி சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.